இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய சியாரம் சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய புனிதமான தர்கா ஷரீஃப். இவர்களுடைய பெயர் ஹபீப் இப்னு ஈஸா இப்னு முஹம்மத் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று இவர்களுக்கு புனைப்பெயராக சொல்லப்படுவதுதான் அஜமி என்கின்ற பெயர். புனைப்பெயராக சொல்லப்படுகின்ற பெயர் பாரிசி தேசத்தை சேர்ந்தவர்கள். அதே போல இவர்கள் பசராவிலே தான் பிறந்திருக்கின்றார்கள். சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல இவர்கள் ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சீடராகவும் அன்னவர்களுடைய முக்கியமான ஒரு மாணவராகவும் திகழ்ந்தவர்கள் சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதிகமாக காட்டுக்குள்ள வாழ்ந்தவர்கள். காடே வீடு என்பதை போல மக்களை விட்டும் ஒதுங்கி தன்னந்தனியாக ஹல்வத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவங்க தான் சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் திறம் ஒரு ஆலிம், நல்ல ஒரு ஆலிம் வெளியே வருகிறார். இவர்களை பார்ப்பதற்காக வேண்டி காட்டுக்குள்ள போகிறார்கள். காட்டுக்குள்ள போனவர்கள் நீண்ட நேரமாக அவர்களோடு பேசிக்கொண்டு இருந்துவிட்டு கடைசியாக மக்ரிப் இஷாவுடைய வக்து வருகின்ற பொழுது தொழுகை நடத்துவதற்காக வேண்டி ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக முன்னுக்கு போறாங்க. இப்படி முன்னுக்கு போன நேரத்தில் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று ஏனைய சூரத்துக்கள் ஓதுகின்ற பொழுது சில தவறுகள், அதாவது ஓதுகின்ற பொழுது சில வார்த்தைகளில் சில தவறுகள் ஏற்படுகிறது. அந்த தவறுகளை பார்த்துவிட்டு அந்த ஆலிம் நினைக்கிறார், இவரெல்லாம் பெரிய அவுலியாவா, இவரெல்லாம் பெரிய ஆரிஃபு பில்லாவா இருக்க முடியுமா அப்படி என்று அந்த ஆலிம் நினைக்கிறார். உடனே இவர்கள் எதுவும் பேசாம தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால அந்த ஆலிம் வெளியே போகின்ற பொழுது ஒரு புலி அவர்களை விரட்டிக்கிட்டு அப்படியே ஓடி வருகிறது. அந்த புலியை கண்டு இந்த ஆலிம் விரைந்து வந்து ஹபீபுல் அஜமி நாயகத்தினுடைய கூடாரத்துக்குள்ள வந்து பூந்து கொள்றாங்க. உடனே ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில வராங்க. வந்து அந்த புலியோட பேசுறாங்க. அந்த புலிக்கு சொல்றாங்க நில்லுன்றாங்க. அந்த புலி நிக்குது. அந்த பக்கம் போன்றாங்க, அந்த பக்கம் போகுது. இங்கே ஓடி போய்விடுன்றாங்க. அந்த புலி அப்படியே ஓடி போய்விடுது. இதை பார்த்து கொண்டு நின்றுட்டு அந்த ஆலிம் யோசிக்கிறாரு, ஹபீபுல் அஜமி இந்த புலியோட பேசிக்கொண்டிருக்கிறாரு, எவ்வளவு கொடூரமான ஒரு மிருகம் இவரோட பேசிக்கொண்டிருக்கிறாரு, இது எப்படி சாத்தியமாகும் என்று அவர் யோசனை செய்கிறாரு. பின்னால இதை ஹபீபுல் அஜமி நாயகத்துக்கிட்டே கேட்போம்னு சொல்லி போய் தாழ்மையாக பணிவாக கேட்டார்கள், எப்படி இது சாத்தியமாகிச்சு அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாவைத்தான் பார்க்கக்கூடிய ஆளில், ஒரு மனிதனுடைய கல்வை பார்க்கக்கூடிய ஆள் இல்லை இல்லையா, அதனால நீங்க என்ன நாவை பார்த்தீங்க, நான் பிழையா ஓதுறேனே அப்படின்றத நீங்க பார்த்தீங்களே தவிர என்ன கல்வி என்ன நிலையில் இருக்குன்னு நீங்க பார்க்கல. நாங்க கல்வை பார்க்கக்கூடியவர்கள், அல்லாவுக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்கள். அல்லாவுக்கு நாங்க பயப்பட்டோம், உலகமே எங்களுக்கு பயப்பட்டுச்சு. அல்லாஹுடைய படைப்பு தானே, புலியும் சிங்கமும் யானையும் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்போ ஒருவர் அல்லாவுக்கு பயந்தால் முழு உலகமும் அவருக்கு பயந்து நடக்கும். ஒவ்வொருத்தர் அல்லாவுக்கு வழிபட்டு நடந்தால் அல்லாஹ்வினால படைக்கப்பட்ட எல்லாம் அவருக்கு அடிபணிந்து நடக்கும். இந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜியாரத்தை நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இதற்கு பின்னாலும் எல்லோரும் வந்து இந்த ஜியாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை شيخ القادرية سياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعي أمدادك يا رفاعي العرج راعي أحباب الصوفية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوث
الشيخ الطنطاوي عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي يا ما مقام حاوي هيبة نورانية. الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله